ஹலோ எவ்ரிவன், வெல்கம் ஐக்கியா. இன்றைக்கி வந்துட்டு சும்மா ஐக்கியாவில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது, திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதுக்கு போயிருந்தோம். குழந்தைங்களோட போனாலே இந்த இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். டாய்ஸ் இது எங்கே பார்த்தாலும் வந்துட்டு பெரிய பெரிய டாய்ஸ், பெட்ரூம் செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து நம்மளையும் நடக்க வச்சு, அங்கே இருக்க மிரர்லலாம் அவங்க இதை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு, பெட்டில் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பெட்ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அதில் வேறு ஒரு கமெண்ட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்ததாச்சு அன்றைக்கி மட்டும். அது ஆக்சுவலாக ஒரு ஹாலிடே நாளுங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நாங்கள் வந்து ஒவ்வொரு ரூம் செட்டப்பாக பார்த்துட்ருந்தோம். ஃப்யூச்சரில் வந்துட்டு ரூம் எதுவும் இது பண்ணால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஐடியாஸ் கிடைக்கும்ல, அதுக்காக வந்துட்டு அப்படி சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருந்ததாச்சு. ஏதாவது ஒரு கார்னர் சொல்லணும்ல அங்கெல்லாம் உள்ளே போய் பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். என்னுடைய வந்துட்டு குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மம்மி அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது நல்லா இருக்குன்னு பார்த்துட்ருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் பெட்ரூம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு அவங்க சொன்னால் நமக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் தருவாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் லைட்ஸ் அதிகம் இருக்க மாதிரி இருந்தது. அது நம்ம வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா வந்து விட்டுறலாம். நம்ம இங்கே போகிறது முக்கியமாக வந்துட்டு இங்கே இருக்க பேண்ட் செட்டெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அஸ் வெல் அஸ் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பங்க் பெட்டு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அசெம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளே அசெம்பிள் பண்ணோன்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட அசெம்பிள் கேட்டோன்னா அவங்க வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் குழந்தைங்க ரூமில் வந்துட்டு டாய்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறது மாதிரி நிறையா டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் இருந்தது. அவங்களுக்கு ப்ளே கிச்சன் அந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்டு ப்ளே பேண்ட்ஸு செட், அந்த மாதிரி பேண்ட் செட் அதாவது சின்ன வயசில் நம்மலாம் வச்சு விளையாடுவோம்ல, சொப்பு சப்பா அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் பீங்கானில் இருந்தது. இது வந்து ஃபுட்டு, அதாவது துணியிலேயே ஃபுட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சன் செட்டப் மாதிரி அவங்களுக்கு ப்ளே ஏரியாவில் வச்சோன்னா அங்கே இதெல்லாம் வச்சு அவங்க விளையாடுறதுக்கு வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கலாம். இது வந்து பேஸ்கெட்டு, அதுலேயே வந்து எல்லாமே துணியில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேண்ட் செட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் அது குழந்தைங்களுக்கானது. சும்மா பார்த்தேன் நான். இதுதான் அந்த மாடல் கிச்சனு. இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது. நமக்கு வேணும்னா அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதுதான் முக்கியமான இடம். இந்த கேமிங்கு எல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் வந்து இதில் தான் உட்காந்து பார்த்துட்டு போயிட்டுருந்தாங்க. நல்ல சேர், அது வந்து கேமிங்க்கான சேரு. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து விளையாண்டுட்டு இருந்தா. நல்ல செட்டப். யாராவது ஒருத்தங்க கேமிங் ரூம் அந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து அங்கே இது பண்ணி அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. கடைசியில் என்ன ஃபுட்டு அதை வந்துட்டு அங்கேயே வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸு, சிப்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.